Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் நம்ம நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 4லேருந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த யூனிட்லேருந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அப்படின்னு. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் டாபிக் இருக்கக்கூடிய மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா 3 மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் இருக்குது. தட் இஸ் டைலர்ஸ் மாடல், ஹில்டா டாபாஸ் மாடல், செய்லர் அண்ட் அலெக்சாண்டர் மாடல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் டைலர்ஸ் மாடல் மட்டும் பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஹில்டா டாபா அண்ட் செய்லர் அண்ட் அலெக்சாண்டர் மாடல் பார்ப்போம். ஸோ மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு கரிக்குலம் டெவலப்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும் இல்லையா? கரிக்குலம் அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ். அந்த சிலபஸை நம்ம எப்படி கொடுக்குறோம் அந்த குழந்தைங்களுக்கு, அதுதான் நம்ம கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல்ஸ் போகிறாங்க, குழந்தைங்க படிக்கிறாங்க, நாலேஜ் டெவலப் பண்ணுறாங்க. நாலேஜ் மட்டுமா டெவலப் பண்ணுறாங்க, அது கூட நம்ம கல்ச்சரல்ஸ், ஆக்டிவிட்டீஸு, வேல்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே சேர்ந்தது தான் கரிக்குலம். அவங்க எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், எப்படி பேசணும், இந்த மாதிரி அவங்க லேர்னிங் விஷயங்கள் ஒரு கம்பைல்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து தான் கரிக்குலமே செட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம கரிக்குலம் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் கீப் ஆன் இம்ப்ரூவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு இந்த சப்ஜெக்டில் 3 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, த சிஸ்டமேட்டிக் அண்ட் பிளான்டு ப்ராசஸ் இன் எஜுகேஷன். நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் பிளான் பண்ணி அதை சிஸ்டமேட்டிக்காக இம்ப்ளை பண்ணி அந்த எஜுகேஷனை அப்படியே கொண்டு வரது தான் கரிக்குலம் மாடல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். எய்ம் டு பிரிங் அபவுட் டிசைரபிள் சேஞ்சஸ் இன் த லேர்னர்ஸ்க்கு டிசைரபிள் சேஞ்சஸ்னால் இம்ப்ரூவைஸ்டு சேஞ்சஸ், தேவையான ஒரு சேஞ்சஸை கொண்டு வரது மாடல் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். அச்சீவ்டு த்ரூ ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிறது மூலியமாக இதை அச்சீவ் பண்ணலாம். Though experts differ in views, they agree on the fundamental components, key guiding questions for curriculum design. இந்த கரிக்குலம் மாடல்ங்கிறது நிறைய பேர் டிசைன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கொண்டு வந்துட்டே இருக்காங்க, இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா விஷயங்களும் வேரி ஆனால் கூட ஃபண்டமெண்டல் காம்பனன்ட்ஸ், அதை கைடிங் கொஷின்ஸ்லாம் காமனாக தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இம்ப்ரூவைசிங் த கரிக்குலம். அந்த கரிக்குலம் குழந்தைங்களை நல்லபடியாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் காம்பனண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைலர்ஸ் மாடல், ஹில்டா டாபாஸ் கிராஸ் ரூட் ரேஷனல் மாடல், செய்லர் அண்ட் அலெக்சாண்டர்ஸ் பிளானிங் ப்ராசஸ் மாடல். இது 3 மாடல் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் டைலர்ஸ் மாடல் பார்க்க போகிறோம். டைலர்ஸ் மாடல் கொடுத்தது ரால்ஃப் டைலர் அப்படிங்கிறவங்க 1949லேயே இதை பண்ணியிருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய ரைட்டிங்கில் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் டைலர்ஸ் மாடலில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல் ஓரியன்டாக இருக்கும். அதாவது இதில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டே அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டைலர்ஸ் மாடலில் ஒரு மெயின் திங் என்னென்னா, ஃபஸ்ட்டே அவர் கோல் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, அப்ஜெக்டிவ் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு நினைக்கும் போது அந்த டெஸ்டினேஷனை பிளான் பண்ணிவிட்டு எந்த வழியில் போனால் அதை ரீச் பண்ணலாம், எந்த ரூட்டில் போனால் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும், எந்த ரூட்டில் போனால் நம்ம அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவோம்ல, என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி டெஸ்டினேஷனை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான பர்பஸ், அதுக்கான எவால்வேட்டிங் மெட்டீரியல், இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வராரு. அதுதான் மெயினாக இந்த டைலர்ஸ் மாடலோடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். டைலர் ப்ரப்போஸ்ட் தட் எவ்ரி கரிக்குலம் ஷுட் பி பில்ட் அரவுண்ட் 4 ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ். அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, 4 ஃபண்டமெண்டல் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கரிக்குலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எஜுகேஷனல் பர்பஸ் ஷுட் ஸ்கூல் அட்டைன், what educational experience can be provided, how can experiences be effectively organized, how can it determine if the goals are met. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, அதாவது இவருடைய கரிக்குலம் மாடலில் பார்த்திங்கன்னா மெயினாக கோல்ஸை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அதுக்கான மெத்தட்ஸை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த மெத்தட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக சில 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாரு. அந்த கொஷின் மூலயமா அதை ரீச் பண்ணலாம். சரி, இதுதான் அவருடைய கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்கூல்,
நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவாலுவேஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் அவர் வந்து கரிக்குலம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கொஷின்ஸையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வாட் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஷுட் த ஸ்கூல் சீக் டு அட்டைன்? என்ன மாதிரியான எஜுகேஷனல் பர்பஸ் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கணும், என்ன மாதிரியான எஜுகேஷனல் பர்பஸ் வந்து அந்த ஸ்கூலில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வாட் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு அந்த பர்பஸை அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஸ்கூல் வந்து ஒரு பர்பஸ்னாலது நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கும், பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன லேர்னிங் ப்ராசஸஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்கணும் அப்படின்னா எப்படி வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம செஞ்சால், எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா, எப்படியெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அந்த ஸ்கூலுக்கு போகிற பர்பஸ் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் இவருடைய மாடல். ஃபைனலாக வந்து அந்த பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எவல்யூஷன். ஹவு கேன் வி டிட்டர்மைன் வெதர் தீஸ் பர்பஸ் ஆர் பீயிங் அட்டைன்? ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு அவருடைய மெயின் அப்ஜெக்டிவ். அவருடைய அந்த மாடலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த 4 கேள்விகள் தான். வாட் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஷுட் த ஸ்கூல் சீக் டு அட்டைன்? வாட் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் பி ப்ரொவைடட் டு அட்டைன் தீஸ் பர்பஸஸ்? How can these experiences be effectively organized? How can we determine whether this purpose are being attained? இதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி purpose of school, selection of learning experiences, ஆர்கனைசிங் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் எவாலுவேஷன். இதை வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணுங்கள், டைலர்ஸ் மாடல் கேட்டாங்க அப்படின்னா. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக இவருடைய டெவலப்மெண்டல் ப்ராசஸ். ஸோ அவர் சொல்கிற ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இருக்கக்கூடியது வந்து பர்பஸ் ஆஃப் ஸ்கூல், ஸ்கூலுடைய பர்பஸ் என்ன, அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைலர் சஜஸ்டட் தட் கரிக்குலம் அப்ஜெக்டிவ் ஷுட் பி டிரைவ்ட் ஃப்ரம் தி மேஜர் சோர்சஸ். ஸ்கூலுக்கு போகிறது எதுக்காக, சில மேஜரான விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. அது என்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மேட்டர், ஆஸ் யூஷுவல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு, வேரியஸ் அகடமிக் சப்ஜெக்ட்ஸில் இருந்துட்டு குழந்தைங்க நாலேஜ் கெயின் பண்ணுறது சப்ஜெக்ட் மேட்டர். நெக்ஸ்ட்டு லேர்னர்ஸோடைய நீட் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய டெவலப்மெண்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான பர்பஸாக பார்க்கப்படுது. எந்த குழந்தையோட தேவை என்ன, அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி என்ன, அதனோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த குழந்தைக்கு அது தேவையா இல்லையா, இதெல்லாம் பார்த்து அவங்களோட லெவல் ஆஃப் லேர்னிங் பார்த்து வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சொசைட்டிக்கு இது வந்து எப்படி தேவை, நீ ஒரு விஷயம் கற்றுக்கிற ஸ்கூலில் போய், அந்த ஸ்கூலில் போய் கற்றுக்கிற அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சொசைட்டியில் எப்படி வந்து தேவைப்பட போகுது, அதை வந்து நாளைக்கு அவன் ஃப்யூச்சரில் எப்படி இம்ப்ளை பண்ண போகிறான், இல்லைன்னா சொசைட்டி வந்து உங்ககிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அதுக்கு நீங்கள் வந்து தயாராகிறீங்களா, ஸ்கூல் வந்து அதுக்கு உங்களே தயார்படுத்துதா அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பர்பஸ் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதோட பர்பஸ் என்னவாக இருக்கணும், அறிவை வளர்த்துக்கிறதா இருக்கணும். அந்த குழந்தைக்கான லேர்னிங் எபிலிட்டி, அந்த நீடு, அதனோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணி அந்த அறிவையும் சேர்ந்து எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து டெவலப் பண்ணணும். அதே மாதிரி சொசைட்டியில் இன்றைக்கி தேவையில்லை, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களும் சமுதாயம் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் நீ ஸ்கூலில் வந்து கற்றுக்கிறதா இருக்கணும். இதெல்லாம் தானே பர்பஸ் ஆஃப் ஸ்கூல். இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் இந்த பர்பஸை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து இந்த விஷயங்கள் வந்து ரீஃபைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, the 3 broad objectives are then refined by passing them through 2 screen filters. இன்னும் எப்படி ரீஃபைன் பண்ணுறாங்க, philosophy of education and psychology of learning. அது மூலிமா இன்னும் கொஞ்சம் அதை நேரோ டவுன் பண்ணுறாங்க. philosophy of education அப்படிங்கும்போது it ensures alignment with the school's ideals and values. நீ நாலேஜ் மாத்திரம் புக் வார்மாக மட்டும் இருக்கக்கூடாது, புக்கில் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது, அதோடு சேர்த்து ஐடியல் ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய மாரல் வேல்யூஸ், ஐடியல்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட்லி அப்ராப்ரியேட் அண்ட் ரியலிஸ்டிக், உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். நீ கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும், ஏஜ் ரிலேட்டடாக டெவலப்மெண்ட்டுக்கு தேவையாக உன்னுடைய டெவலப்மெண்ட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு. அல்டிமேட்டாக அந்த அவுட்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம வந்து இந்த பர்பஸ் ஆஃப் ஸ்கூலில் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர், லேர்னருடைய நீட் அண்ட் இன்ட்ரெஸ்ட், சொசைட்டியினுடைய தேவை, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு எஜுகேஷனோடைய அலைன்மெண்ட்டோட, ஸ்கூல் அலைன்மெண்ட்டோட, சைக்காலஜியோட எல்லாம் லேர்ன் பண்ணி வரும்போது அல்டிமேட்டாக நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் தட் கைடு டீச்சிங். ஒரு இந்த மாதிரியான டீச்சிங் பண்ணணும், அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், இதனால் இவங்க வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவோட நமக்கு வந்து டீச்சிங்கும் கைட் பண்ணக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, இதெல்லாம் அமையணும், இப்படிலாம் வேணும் அப்படின்னா இதை ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், டைலர்ஸ் மாடலில் அப்ஜெக்டிவை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த போகிற ரூட்டை ப்ராசஸை தான் வந்துட்டு ஃபர்தராக ரீஃபைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் ஸ்கூலில் நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அப்ஜெக்டிவ். ஸோ அதை வந்து நீங்கள் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்ம கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செலெக்ஷன் ஆஃப் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸஸ். த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் மஸ்ட் மேட்ச் தி அப்ஜெக்டிவ். நீ என்ன அப்ஜெக்டிவ் செட் பண்ணியிருக்கியோ அதுக்கு வந்து அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் மேட்ச் ஆகணும். அண்ட் எனேபிள் த லேர்னர்ஸ் டு அச்சீவ் த டிசையர் அவுட்கம். அந்த அவுட்கம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த லேர்னர்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். அண்ட் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கேன் பி போத் காக்னேட்டிவ், அஃபெக்டிவ் ஆர் சைட்டோமோட்டர். அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நாலேஜ் கெயின் பண்ணணும் சப்ஜெக்ட்லேருந்து, அது இல்லாமல் வேல்யூஸு, மாரல்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறது தானே ஸ்கூல். புக் மட்டுமா சொல்லிக் கொடுக்குது, ஸ்போர்ட்ஸ், அகடமிக் வேல்யூஸ், கல்ச்சரல்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு காக்னேட்டிவாகவும் நாலேஜ் பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூ பேஸ்டாகவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Teachers should ensure that experiences are engaging, varied and meaningful to students. நீ கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை நாலேஜோ, ஒரு ஃபீல்டு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிற ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கேம், ஸ்போர்ட், எனிதிங், அது வந்து குழந்தைங்க என்கேஜிங்காக இருக்கணும், வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கணும், சேம் திங் இட் ஷுட் நாட் பி தேர், அண்ட் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும். குழந்தைங்களுக்கு உண்மையாலேயே அது பண்ணுறதுனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அந்த மாதிரி மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது. அப்ஜெக்டிவ் செட் பண்ணியாச்சு, அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்னு சொல்லியாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி கொடுக்கணும். லேர்னிங் ஷுட் நாட் பி ரேண்டம் ப்ராசஸ், இட் மஸ்ட் பி லாஜிக்கலி ஆர்கனைஸ்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் நீ கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து லாஜிக்கலாக ஆர்கனைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? 3 பிரின்சிபல்ஸ். கண்டினியூட்டி இருக்கணும், சீக்வன்ஸ் இருக்கணும், இன்டகிரேஷன் இருக்கணும். ரைட்? கண்டினியூட்டி. எந்த ஒரு விஷயத்தையுமே மறுபடியும் செய்யும்போது தான் அதுக்கான முழு தன்மையும் போய் அடைய முடியும். ஸோ கண்டினியூட்டி, ரிப்பீட்டட் எம்ஃபசிஸ் ஆன் கீ ஐடியாஸ் ஓவர் டைம். அது அகடமிக்லேயாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கண்டினியூட்டி மிக முக்கியம். அதே மாதிரி சீக்வன்ஸுங்கிறது என்ன? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜியில் வந்து நீ 1 2 3 10 வரைக்கும் படிச்சுட்டு, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிஷன்ஸ் போயிட்டு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் போய், இதுதான் சீக்வன்ஸ். ரைட்? சின்னதுலேருந்து, அதாவது பேசிக்லேருந்து, சிம்பிள்லேருந்து அட்வான்ஸ்டுக்காக மாறணும், அதுதான் சீக்வன்ஸ். எடுத்தோடனே ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கிட்ட போய் நம்ம தியரமோ ஜாமெண்ட்ரி அதெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக லைன் ட்ரா பண்ணணும், அப்புறம் அந்த லைனை மெஷர் பண்ண தெரியணும், அப்புறம் ஆங்கிள் ட்ரா பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் திங்ஸ் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி சீக்வன்சஸ் வந்து சிம்பிள்லேருந்து அட்வான்ஸ்டாக போகணும். கரெக்டாக அதோடைய லேர்னிங் சீக்வன்ஸ் வந்து ஹையர் கிரேடுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட், இன்டகிரேஷன், இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ் அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு விஷயங்கள் வந்து இப்போது படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அக்ராஸ் தி சப்ஜெக்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணி படிக்கணும். இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி சோஷியலையும் படிக்கலாம், சயின்ஸ்லேயும் படிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு அதன் வெக்காபுலரி அதெல்லாம் பற்றி படிக்கலாம், சுற்றுப்புற தூய்மை அப்படிங்கிறது தமிழ்லேயும் வரலாம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயும் இன்டகிரேட் பண்ணி வந்து நம்ம படிக்கணும். ஓஷன் பற்றி, சீ பற்றி, வாட்டர் பற்றி சோஷியலில் படிக்கலாம், அதே ட்ரிங்கிங் வாட்டர், அதனுடைய வாட்டர் சைக்கிள் இதெல்லாம் பற்றி சயின்ஸ்லேயும் வர முடியும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையும், மேக்ஸையும் சயின்ஸையும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இன்டகிரேட் பண்ணி அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக பிளான்டாக நம்ம வந்து ரெடி பண்ணும்போது அந்த எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸஸும் வந்து கிடைக்கும். ஸோ ஈஸிலி தே கேன் ரீச் தேர் அப்ஜெக்டிவ். இதுதான் வந்து மெயின். ஸோ இதுதான் வந்து நம்ம டைலர்ஸ் கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், சப்ஜெக்ட் மேட்டர். இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எப்படி இருக்கணும்? எதர் லேர்னிங் சோர்ஸ், அகடமிக் சோர்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி சொசைட்டி அண்ட் லேர்னர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த பர்பஸ் ஆஃப் ஸ்கூலில் வருது. சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுவாங்க, அதே மாதிரி சொசைட்டி என்ன தேவைங்கிறது பார்ப்பாங்க, லேர்னர்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதன் மூலயமா ஒரு டென்டேட்டிவ் அப்ஜெக்டிவ் வந்து செட் பண்ண முடியுது. இந்த டென்டேட்டிவ் அப்ஜெக்டிவ் வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் ஆர் சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் கொண்டு வரும்போது இன்னும் ப்ரிசைஸ்டு அப்ஜெக்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. இந்த ப்ரிசைஸ்டு அப்ஜெக்டிவ்க்கு வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆர்கனைஸ்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலயமா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கிது. இதன் மூலயமா அப்ஜெக்டிவை ரீச் பண்ண முடியுது.
அண்ட் இதனால் இது எல்லாமே வந்து கரெக்டாக நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த எவாலுவேஷனால் வந்து அவங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு டைலர்ஸ் கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல். purpose of school, next learning experiences, organized learning experiences, அதாவது selection இங்கே, organized இங்கே, evaluation இங்கே. இதுதான் வந்துட்டு டைலர்ஸ் கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல். இதையும் நீங்கள் எக்ஸாமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். So next is merits of Tyler's model. Merits of Tyler's model அப்படின்னு பார்க்கும்போது provides a clear structure and logical frameworks. இங்கே வந்து நான் எவாலுவேஷனுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்லைடோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, ஆர்கனைசேஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் எவாலுவேஷனுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அந்த பர்பஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு அவங்க எவாலுவேட் பண்ணி பார்க்குறது. நீங்கள் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலயமா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரீச் பண்ணி அதன் மூலயமா வந்து நம்ம பர்பஸ் ஆஃப் ஸ்கூலை வந்து ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு எவாலுவேஷன். ஸோ அது நம்மளே எழுதக்கூடிய வகையில் தான் இருக்குங்கிறனால நான் டீட்டெயிலாக அதுக்கு வந்து ஒரு ஸ்லைட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் இஸ் மெரிட்ஸ் ஆஃப் டைலர்ஸ் மாடல். இந்த மாடலில் என்ன மாதிரியான மெரிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ப்ரொவைட்ஸ் அ கிளியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிக்கல் ஃப்ரேம்வொர்க். ரொம்ப கிளியராக இருக்கு இல்லையா, இதுதான் ரீச் பண்ண போகிறோம், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் இதுதான் வந்துட்டு எவாலுவேஷனுங்கிறது தெரியுது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்குது, ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. பிளானிங் வரும்போதே இந்த தான் அப்ஜெக்டிவ், இந்த அப்ஜெக்டிவ் கூட தேவை என்ன, பர்பஸ் ஆஃப் ஸ்கூல் தான் நமக்கு அப்ஜெக்டிவ். அண்ட் என்கரேஜஸ் கோல் ஓரியன்டட் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அந்த கோலை நோக்கி நம்ம போகிறதுக்கான அதை பேஸ் பண்ண டீச்சிங் அண்ட் லேர்னிங் இருக்குது. அண்ட் ப்ரமோட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி த்ரூ எவாலுவேஷன் இருக்கிறனால அது ரீச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் நமக்கு கிடைச்சிருது. இது எல்லாமே தான் வந்துட்டு மெரிட்ஸ் ஆஃப் டைலர்ஸ் மாடல். மெரிட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிமெரிட்டும் இருக்கும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது என்ன டிமெரிட் இந்த டைலர்ஸ் மாடலில் இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரிஜிட் அண்ட் லீனியர். அதாவது ஒரு டைனமிக் கிளாஸ் ரூமுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது, ரொம்ப ஒரு டைரக்ட் இதுதான் அப்ஜெக்டிவ், இந்த அப்ஜெக்டிவை நோக்கி இதை போகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரிஜிடாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் எவாலுவேஷன் கம்ஸ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன். தட் இஸ் நீங்கள் எல்லாமே பர்பஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்களா, எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர்கனைஸ்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு எவாலுவேஷன் வருது இல்லையா. ஸோ இன்கேஸ் நம்ம போகிற ப்ராசஸ்லையோ நம்ம போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணுற விதங்களையோ இல்லை அப்ஜெக்டிவ் செட் பண்ண இடங்களையோ ஏதோ ஒரு ஃப்ளா இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் யூ ஹாவ் டு கம் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட். அந்த கம்ப்ளீட் ப்ராசஸே வந்துட்டு ரீமேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவாலுவேஷன் கம்ஸ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் மே லீட் டு டிலேடு கரெக்டிவ் ஆக்ஷன். தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. கடைசியில் எவாலுவேஷன் இருக்கிறனால இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெஸ் எம்பசஸ் ஆன் க்ரியேட்டிவிட்டி, ஸ்பான்டினிட்டி அண்ட் லேர்னர் பார்ட்டிசிபேஷன். இந்த இடத்துல லேர்னர் பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, க்ரியேட்டிவிட்டியும் ஸ்பான்டினிட்டியும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் தட் அஸ்யூம்ஸ் தட் அப்ஜெக்டிவ்ஸ் கேன் ஆல்வேஸ் பி கிளியர்லி ஸ்டேட்டட் விச் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. சி, இவங்களுடைய மெயின் கோல் என்னன்னு சொன்னோம், அப்ஜெக்டிவ் ஸ்டேட் பண்ணிவிட்டு அப்ஜெக்டிவ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி போகிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. பட் எல்லா இடங்கள்லையும் இதுதான் அப்ஜெக்டிவ்னு ஃபஸ்ட்டே செட் பண்ண முடியாது, ரைட். அதாவது சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம், சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டே பண்ணுறாங்க, ஒரு டான்ஸே பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இதுதான் எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளால் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு விதமாக கற்றுப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரே அப்ஜெக்டிவை போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே இப்போ மாரல் எஜுகேஷன், லிட்ரேச்சர் இது எல்லாத்துலேயும் வந்து சிலதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி வரும். ஓப்பன் ஸ்டோரிஸ்லாம் கொடுப்பாங்க, தட் இஸ் அதனுடைய எண்டை வந்து நம்மளே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எல்லாருமே ஒரே எண்டு தான் சொல்லணுங்கிறது கிடையாது. ஒரு மாரல் விஷயத்த ஒரு ஸ்டோரியை எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து வேரி ஆகும். ஆப்வியஸாக உங்களுக்கு அப்ஜெக்டிவ் வந்து வேறவா இருக்கும் இல்லையா. அதனால் அப்ஜெக்டிவ் இதுதான் அப்படின்னு ஸ்டேட் பண்ணிவிட்டு அதை நோக்கி போகிறது வந்து இதில் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்படுது. பிகாஸ் அப்ஜெக்டிவ் கேன் ஆல்வேஸ் பி ஸ்டேட்டட் அப்படின்னு கிளியர்லி ஸ்டேட்டட்னு இவங்க சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டிமெரிட்ஸ் ஆஃப் டைலர்ஸ் மாடல். ஸோ இதனுடைய கண்டினியூட்டி வீடியோவாக we will start with models of curriculum development. that is Hilda-Dubba's மாடல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஏன்னா 3 மாடலும் ஒரே வீடியோவில் போட்டு உங்களுக்கு ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடும். ஸோ Hilda-Dubba's மாடல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.